Hi guys, welcome back Praveen. Welcome back Praveen Maha. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நாங்க இப்போ இன்டோர் பிளான்ஸ் வைக்கலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு செடி வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு கடையில். ஆக்சுவலி நாங்கள் யூடியூப்ல தான் பார்த்தோம் அந்த வீடியோவை. ஆனந்தாஸ் பக்கத்தில் இங்கே ஒரு கடை இருக்குன்னு சொன்னாங்க, போய் பார்க்கலாம். வடவள்ளியில் தெரியாது, நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோம், அதனால சரி லொக்கேஷன் போட்டு போயிட்டு இருக்கோம். அந்த கடையில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கடை பேரா? செடி கடை. நான் கடைக்கு போறேன். செடி கடை கடை பேர் ஒரு செடி கடை. அங்க போயே அவனும் அடம்பிடிக்கிறாரு, ஏன்னு தெரியல. சரி போய் பார்ப்போம் என்னன்னு. ஆனந்தாஸ் தாண்டி இப்படி போக மாட்டாங்க. ஆனந்தாஸ்க்கு திருப்பிட்டு தான் போகணும். ஆனந்தாஸ்க்கு அதான் கேட்குறேன். ஆனந்தாஸ்ல இருந்து 300 மீட்டர் இப்படியா அப்படியான்னு கேட்குறேன் நான். அப்படி பக்கத்துல ஏதோ ஒரு பக்கம் இருக்கு பாரு. லோ மெயின்டெனன்ஸ். இது அதே தான் கலர் கிரீன் செலிப்ரேஷன்ங்கிறப்ப ஏதோ இந்த நேம் கொடுத்துருக்காங்க, தெரியல. ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட்ல இது என்ன? ஸ்பைடரா? நமக்கு தான் வரல ஸ்பைடர்னு சொன்னாங்க, அது ஒன்று வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோங்க. இப்போ அந்த பெபிள்ஸ் மாதிரி இருக்குல்ல ஒயிட் கலர், அது வாங்க இருக்கும். இதில் தான் ஏதோ ஆப்பிக்கு ஷாம்பு பெடிகிரி மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஃபுட். ஆமாம், செடிக்கு. கல்லு டேபிள். ஆமா, கல்லு ஒயிட் கலர் பெபிள்ஸ். பெபிள்ஸ் இருக்கு. இதா பெபிள்ஸா? இல்ல இல்ல, இது ஒரு பாக்கெட் வந்து. கூட திட்டுறாங்க பயங்கரமா. திட்டு வாங்குறாங்க, திட்டுறாங்க பயங்கரமா. செடி வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு கொடுத்தா பயங்கரமா திட்டுறாங்க. ஏய் ஏய் ஏய், உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே ஏன்னு தெரியல. செடி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நிறைய விலைக்கு விற்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இது பண்ணிக்கலாம். வாக்கிங் எல்லாம் போகும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு செடி எடுத்துட்டு வந்தோம். இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். நாங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாஷோட இது வாங்குறதுக்கு, மார்க் ஷீட் வாங்குறதுக்கு வேண்டி வந்தோம். இன்னைக்கு சிக்கன் சாப்பிட மாட்டோம்னு சொல்றோமோ, அப்போ இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் ஒரு பீஸ் எடுத்து அதுக்குள்ள புளின்னு பார்த்து செக் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஆமா, அதாவது அவர் சாப்பிடாதப்ப இந்த மாதிரி ஏதாவது பீதி கிளப்பிட்டுருவார். அப்பதான் சாப்பிட்றவங்க நிம்மதியா சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்படிங்கறது அவரோட நம்பிக்கை. அதுதான் நம்ம சிக்கன் நம்ம சாப்பிடாதப்பதான் இந்த மாதிரி சிக்கன் சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுவாங்க. புரியுதா? என்னமோ இவங்களுக்கு மட்டும் அட்வான்டேஜ். ஆமா, இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம சாமி கும்பிட்றோமே. ஸோ நம்ம விரதம் இருக்கணும்னு சாமி கும்பிட்றோம். விரதம் இருந்து பேக்கரியை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. ஸோ நாங்கள் செடி வாங்கிட்டு வந்துட்டோம். எந்த கடையில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது கிரீன் செலிப்ரேஷன் அப்படின்னு ஒரு வடவழியில் ஒரு கடை இருக்குது. எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஆக்சுவலி அங்கே எல்லா விதமான பூச்செடி இருக்கும். நீங்கள் அவங்களே சொல்கிறாங்க இன்டோர் பிளான்ஸ் எது, அவுட்டோர் பிளான்ஸ் எது வைக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அங்கே வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பெருசாக வாங்கினா பார்த்தீங்கன்னா, இது ஸ்னேக் பிளான்ட் மாதிரி. இது சின்னதாக இருந்தது, ஆனால் இவர் கொஞ்சம் பெருசாக வாங்க சொன்னார், அதனால இது வாங்கியிருக்கு. இது பெட்ரூம்குள்ளே வச்சா நல்லா ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், நல்லா ஸ்லீப்பிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இது ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் கால் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கனால ஸ்பைடர் பிளான்ட். இதுவும் இது ரொம்ப ஹைட் வராது, கொஞ்சம் இது வரைக்கும் தான் ஹைட் வரும், அப்படியே படர்ந்துட்டு வரும்னு சொன்னாங்க.
எப்படி மெயின்டைன் பண்றது? மெயின்டைன் வந்து லைட்டா ஸ்ப்ரே பாட்டில் வச்சு தான் பண்ணணும். சில பேர் அப்படியே ஊத்துவாங்கல்ல தூக்கி, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த லீஃப் எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும் போது லைட்டா ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்புறம் இந்த மண்ணுல லைட்டா ஸ்ப்ரே பண்றது, அதுக்குன்னே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். வந்து ஸ்னேக் பிளான்ட் ஏன்னு சொன்னா, இது வந்து பாக்குறதுக்கு ஸ்னேக் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்கிற மாதிரினால இது வந்து ஸ்னேக் பிளான்ட்னு பேரு. ஆனா நேத்தா வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல ஒரு ஸ்னேக் வந்துச்சு. என்னடி சொல்ற? நேத்தா ஸ்னேக் பிளான்ட் வாங்கிட்டு வந்து ஸ்னேக் நேத்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ஸ்னேக் வந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம் ஸ்னேக் பிளான்ட் பேர் வந்துச்சுன்னா இங்க பாருங்க, இது ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்காங்க, வளைஞ்சு வளைஞ்சு ஒரு தலை. அதனால இதுக்கு வந்து நேம் வந்து ஸ்னேக் மாதிரி இருக்கிறதுனால. மேல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் வந்து அதே மாதிரி இருக்கும். ஆமா, இதெல்லாம் பார்த்தா அப்படி படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பாக்குறதுக்கு அப்படி இருக்கனால படம் எடுக்குது. ஐயோ ஆமா, பயங்கரமா இருக்கு. சங்கர் படம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அது பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. பட் வந்து கோஇன்சிடென்ஸா நேற்று வந்து நிஜமாவே எங்க வீட்டுல ஒரு சின்ன இந்த அளவுக்கு ஃபார்ம் வந்துச்சு. அப்புறம் இது வந்து இது ஸ்னேக் பிளான்ட் வந்து அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அது வந்து இது அது வந்து ஒரு நம்ம ஒரு ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ். நம்ம எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் வாங்கியிருக்கோம், 3 வாங்கியிருக்கோம். பார்க்கல, நாங்க எங்களுக்கு எப்படி பிளான்ட் இது பண்றது தெரியாது. இது வந்து எப்படி மெயின்டைன் நாங்க நல்லா பண்ணா மறுபடியும் இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் வாங்குவோம். இது நாங்க மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலி பிளான்ட் கிட்ட டெய்லி பேசணும். அது வந்து அது அப்பதான் நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கல என்னன்னு. இதுக்கு வந்து நாங்க வந்து ஃப்ளவர் பாட் வந்து வித் ஸ்டாண்டோட ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டோம். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க இது வாங்கினோமே. வாங்கி வச்சு சரி வாங்கலான்ட்டு இருந்தோம், டைம் கிடைக்கல. ஸோ அதனால வந்துட்டு இப்போ கிடைச்சிருக்கு, வாங்கியிருக்கோம். இதுதான் இது வந்து மொத்தம் வந்து 3 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருசு, இது வந்து அதை விட கொஞ்சம் ஹைட் கம்மி, இது ரொம்ப பெருசா இருக்குது. இது வந்து லாஸ்ட் ஒன். இது வந்து அது பக்கத்துல உள்ள வந்து கரெக்டா இருக்கு. இது பாத்தீங்களா, இதான் சொன்னேன், கச்சிதமாக இருக்குது. இப்படி வந்து மேல தெரியணும்ல, அதுதான் சொன்னேன். அவ்வளோ அழகா இருக்குல்ல. ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது தான் வந்து நிறைய பேர் கார்டனிங் அதெல்லாம் பண்ணும்போது இவ்வளோ மெனக்கெட்டு பண்றாங்கன்னு தோணும். ஆனா ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுது. அதுல எங்களுக்கு வந்து கார்டனிங் மேல இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம எப்படி வாழ்றோமோ அது நம்ம கூட சேர்ந்து அதே மாதிரி தான். எங்களுக்கு வந்து இப்போ கார்டனிங் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஓகேவா, போதுமா? போதும். அந்த சைடில் இல்லை, கொஞ்சம் இது சைடு கேப் இருக்கு. அது நடுவில் செடிக்கு நடுவில். பெட்ரூமில் வந்து இங்கே வச்சுருக்கோம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் டிவி இங்கே இருக்குது, லெஃப்ட் சைடில் இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே மேலே வச்சுருக்கோம் ஒரு பீங்கான் பவுல் மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் பெபிள்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், லைட்டாக மேலே வேணால் பண்ணிக்கலாம் லீஃபுக்கு. மற்றதுக்கு வந்துட்டு தண்ணி டைரெக்டாக ஊற்றக்கூடாதுங்கிறதுனால கீழே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இந்த இடத்துல தண்ணி விட்டால் அதுவே உறிஞ்சிக்கும், தேவையான அளவுக்கு அதுவே எடுத்துக்கும். இதுக்கு லீஃபுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே வச்சுருக்கோம். இது ஆப்பி ஏதோ சாப்பிட்றோன்னா பயமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மேலே வைக்கிறோம். ஓகேவா? ஆப்பிக்கு செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த செடி பார்த்து அவனே பயந்துட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன செடியா எப்படி இருக்கு அப்படின்னு. இன்டோர் பிளான்ஸ் வச்சா வந்து கொஞ்சம் அப்படியே மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம், அது மூலியமாக தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு பார்க்கலாம். நம்மளை சுற்றி எப்பவுமே பசுமையாக இருக்கணும்.
அது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணோம். நம்ம கொஞ்சம் பசுமையாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணால் நம்ம லைஃப் வந்து க்ரீன். கொஞ்ச நேரம் அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு காலையில் இருந்துச்சு ஒரு 10 நிமிஷம் அது வந்து கொஞ்சம் பராமரிக்கிறது, அப்படி கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம ஒரே விஷயத்துல திங்க் பண்ணிட்டே நெகட்டிவ் வைப் எல்லாம் வந்து அதிகமாக இருக்காது. என்னடா 2 பிளான்ட் வச்சு இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு 20,000 செடி வாங்கினார் இல்லையா, ஃபுல்லாக கார்டன் மாதிரி செட் பண்ணி புறா கூண்டு வச்சு அந்த மாதிரியோட ஃபர்ஸ்ட் பயங்கரமாக செட் பண்ணியிருந்தார் இவர். நிறைய செடி 20,000 வாங்கிட்டு இருந்திருந்தார். அப்போ வந்து எங்களுக்கு அதாவது குழந்தைகள்லாம் கொஞ்சம் சின்னது, அப்போ வந்து எங்களுக்கு மைண்ட் செட் இந்த கார்டன் அதில் இன்ட்ரெஸ்ட் வரல. பட் இப்போ வந்துருக்கு. அப்போ தான் எங்களுக்கு அது பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது பார்க்கவும் இல்லை, நாங்கள் தண்ணி கூட ஊற்றினோமான்னு தெரியல, வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்படி இருந்துட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் வந்திருக்கு. நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கும் உயிர் இருக்குல்ல அப்படிங்கிறனால அனுமந்தன் பாருங்க. இது வந்து இந்த சோஃபாவும் இந்த சொட்டரும் இருந்துட்டா இதா இங்கே பாருக்குதா, இப்படியே படுத்து கிடக்குறான். அவன் சாப்பிட்றது மட்டும் வந்திருக்கிறான். டாய்லெட்டு நான் தான் எடுத்துகிட்டு போய் போக வைக்கிறேன், அது கூட பண்ணுறது இல்லை இவன். இங்கே போகிற அப்படின்னா அனுமந்தன் அண்ணன் வந்துக்கிறான் பாரு. இங்கே பாரு, வரும்போது சொட்டு எடுத்துக்கணும். இந்த எக்கரை எடுத்துக்கோங்க, நீங்கள் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு என்னை பார்க்க சொல்கிறீங்களா அப்படிங்களா, என்ன பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறோம். பாய்.